இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் களத்துல நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி தான் வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதுல எல்லா அமைச்சர்களும் ஆஜர் அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களுமே அதுல இருந்தாங்க. ஸோ அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதாவது அதிகாரிகளை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு விஜய் அவர்கள் அமைச்சர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டேன், யாரு ஊழல் புகார்ல சிக்கினாலும் உடனடியாக அவங்களுடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா எச்சரிக்கையா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஊழல் ஊழல்னு திமுக அதிமுக ஆட்சி காலத்துல என்னென்ன ஊழல்கள் நடந்ததுன்னு இப்ப வரிசையா கேள்விப்படும் போதே இவ்வளோ பணம், அதுவும் மக்கள் உழைத்து சம்பாரிச்சு கொடுத்த பணம் இப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை ஒருவர் மாற்ற வந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அதுலேயும் இப்ப தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாலையும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் ஊழல் புகார்ல மாட்டியிருக்காரு. 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆடியோ ஆதாரம் வெளியாகி இருக்கு. அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு அவரை அந்த பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. ஸோ இது உடனடியாக இந்த முதல்ல தலைமை இப்படி ஒரு நடவடிக்கையை உடனடியாக எடுக்கிறதே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பகத்தன்மை வருது. அப்போது விஜய் அவர்களோட ஆட்சியில் ஊழல் பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியலனாலும் இந்த மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்க ஊழலை கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொடுக்குது. அடுத்ததாக பூதாகரமாக இப்போ ஒரு பழனி விஷயம் பேசப்படுது. பழனி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மடத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர் நிலத்தை கிட்டத்தட்ட அதோட மதிப்பு மட்டும் 100 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலத்தை 2 கோடி மதிப்பில் தனி நபர்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது சார் பதிவாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கொடைக்கானலை சேர்ந்தவர். அவர் இங்கேருந்து இங்கே ஆல்ரெடி அங்கே இருந்த சார் பதிவாளர் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பணியிட மாறுதல் செய்யப்பட்டு புதிதாக வந்த ஒருத்தர் தான் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. அப்போது உடனடியாக ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் போடுறீங்க. அவர் வந்ததுக்கப்புறம் உடனே இதை சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது அப்போது யாருடைய பேக்ட்ராப் இதில் இருக்குது? பெரிய ஒருத்தரோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் எப்படி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்? அதுவும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அந்த இடத்த யாருக்குமே விற்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு விஷயம். அது சட்டப்படியே ஒரு தனிநபருக்கு அதை கொடுக்க முடியாது. எப்படி தனிநபர்களுக்கு அதுவும் 2 கோடி 100 கோடி மதிப்பு எங்கே இருக்குது? அவ்வளோ மதிப்பிலான ஒரு இடத்த 2 கோடிக்கு எப்படி ஒரு சார் பதிவாளர் எப்படி அந்த பத்திரப்பதிவு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட சூழலில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலே இந்த விஷயத்தை திருப்புறாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி எந்த அமைச்சர் மேலே ஏதாவது புகார் சொல்லலாம், அவங்கள எப்படி மக்கள் மத்தியில் அவங்களோட செல்வாக்கை இழக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பக்கம் குதிரை பேரம் நடந்ததாக திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அதுக்கப்புறம் இப்போ கணேசன் அப்படிங்கிறவர் கூட ஒரு வாக்குமூலம் கொடுத்து திரும்ப 50 கோடி வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படும் போது இப்படி ஒரு விவகாரம் திரும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலே ஒரு விஷயம் பரப்பப்படுது. அப்படிங்கும்போது அது அவதூறாக கூட இருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி. இருந்தாலும் இந்த விஷயத்தில் இன்கேஸ் அந்த சொன்ன மாதிரி அதுவும் திமுக சார்பு அந்த பேப்பர்ஸ்லலாம் என்ன எழுதுறாங்கன்னா, பவர் சென்டர், ஒரு பவர் சென்டர், யார் அந்த பவர் சென்டர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த தனிநபர்களுக்கு விற்றாங்க இல்லையா, அந்த தனிநபர்கள் திரு ரமேஷ் அவர்களுடைய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மறுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க அவங்கள நீக்கினது, அதுக்கப்புறம் இப்போ திரு ரமேஷ் அவர்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வர்றது, இதையெல்லாம்
வைத்து தான் வந்து விஜய் அவர்கள் இந்த உத்தரவை வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து எச்சரிக்கை செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா பொதுவாக இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிர்மல்குமார் அவர்கள் வந்து வெளியில் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி பார்க்கும்போது இது பொதுவாக வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து நடக்கக்கூடிய எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லணும்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு. அந்த வழக்கை வந்து சிபிசிஐடியில் வச்சுருந்தாங்க. அது வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி போன அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது இப்போது விஜய் அவர்கள் அதை கையில் எடுத்து இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் அதை வந்து வாபஸ் பெற்று சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அதை அவங்க வாபஸ் பெற்றாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சிபிஐக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த முக்கியமான ஒரு முன்னெடுப்புக்கு வந்து தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நிறைய பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து திரைத்துறையிலேருந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த முன்னெடுப்பு ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வரிசையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வந்து கொலை செய்யப்பட்டாங்கங்கிற அந்த காட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்த ஒரு நிகழ்வு தான் அது. அதுக்கப்புறம் வந்து அந்த கொலை கேஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதாக அப்போவே வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ வந்து சேகர் பாபு அவர்களுக்கும் அதில் வந்து தொடர்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ சிபிஐக்கு வந்து சேஞ்ச் பண்ணப்பட்ட பிறகு சேகர் பாபு அவர்கள் வீட்டுக்கு வந்து போகிறாங்க, ரெய்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து யார் யார் இந்த வழக்கில் வந்து சிக்க போகிறாங்க, இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் திமுகவை சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ யார் வந்து இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து தான் தெரிய வரும். இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தான் இந்த கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவர் இறந்தே வந்து 2 ஆண்டுகள் கிட்ட ஆகும்போது இன்னும் வந்து யார் வந்து அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலே வெளியில் வரல அப்படின்னா யார் வந்து அந்த தகவலை வெளியில் வராமல் வந்து மூடி மறைக்கிறது, அதுக்கான வேலைகளை யார் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய டவுட்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த கேஸ் வந்து முழுமையாக அது விசாரிக்கப்பட்டு யார் உண்மையான குற்றவாளிகள் அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலும் வந்திருக்கு.